இந்த இடத்த கிளீன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு காருக்கு பின்னாடி 2 வீடு தள்ளி போய் நில்லுங்க. நான் சொன்னதுக்கு அப்புறம் வந்தா போதும். சரிங்க போங்க. யோ சீக்கிரம் போங்கய்யா. ஐயா இப்ப என்னங்கய்யா நடக்கும்? குடிக்கிற தண்ணியில ஐஸ் போட்டா ருசி அதிகம்ல. அதே குளிக்கிற தண்ணியில ஐஸ் போட்டா ஜன்னி தாமலே வரும். அந்த சமூகம் இந்த ஐஸ் தண்ணியில குளிச்சா விரதம் எப்படியா கெட்டு போகும்? கெட்டு போகும்லே, கெட்டுத்தான் போகும். ஐஸ் தண்ணியில குளிச்சா என்ன ஆகும்? ஜன்னி வராட்டியும் சளி பிடிக்கும், பிறகு காய்ச்சல் அடிக்கும்ல. அதனால என்னய்யா? என்ன நடந்தாலும் மருந்து மாத்திரை சாப்பிட கூடாதுன்னு அந்த ஜட்டாமுடி சாமியார் சொல்லிருக்காருல. ஆட அப்படின்னா மாத்திரை சாப்பிட முடியாதா? காய்ச்சலுக்கு மாத்திரை சாப்பிடலன்னா என்ன ஆகும்? சாதாரண காய்ச்சல் இல்ல இது, ஐஸ் குளி காய்ச்சல். இதுக்கு மாத்திரை சாப்பிடலன்னா உடம்புல வலிப்பு வந்து அப்படியே இப்படி வெட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதே. இப்படி இழுத்துக்கிட்டே இருந்தா எப்படி அவன் காவடி தூக்கி ஆடுவேன்? ஐயா நிஜமாவே நீங்க கம்ப்யூட்டர் தான் ஐயா. ஒரு ஐஸ் கட்டிக்குள்ள இம்புட்டு விஷயத்தை வச்சிருக்கீங்களே. அதுதான் நான் ஐஸ் கரைதான ஐயோ நிஜமாவே கைய உள்ள வைக்க முடியலையா? இந்த வெட்டு வெட்டுது. அப்ப என்னலே அர்த்தம்? சமூகம் காலின்னு அர்த்தம். நீ புரிஞ்சுக்கிட்டே எல்லாம் கதை அடைச்சிட்டு வா. சரிங்கய்யா. என்னடா இது? டெய்லி குளிக்கிற மாதிரி தானே இன்னைக்கும் குளிச்ச? எதுக்கு உனக்கு உடம்பு இவ்ளோ நடுங்குது? ஒருவேளை பனியில வச்சிருந்த தண்ணி ஐஸ் கட்டி மாதிரி இருந்திருக்கோ என்னவோ. இப்ப நம்ம என்ன காஷ்மீர்லயா இருக்கோம் தண்ணி ஐஸ் கட்டி ஆகுறதுக்கு? ஆளப்பாரு இல்ல நீ தலையை தவிட்டல. இல்ல பரணி, இந்த மாசம் அம்பிட்டு ஒண்ணும் பணி இல்லையே. ஆனா மச்சானுக்கு மட்டும் ஏன் இம்பிட்டு குளிருது தெரியலடா. இல்ல மகனே முத்துப்பண்டி, இசக்கிய நல்லா பார்த்துக்கல. முத குழந்தை தங்கணும். அந்த சடாமுடி சாமியார் என்ன சொல்லிருக்காரு? உடம்புக்கு என்ன வந்தாலும் இந்த விரத காலத்துல மருந்து மாத்திரை எடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்காருல்ல. மீறி கொடுத்தா விரதம் முறிஞ்சு போயிடும். ஏண்டி பாக்கியா, இது நான் கேள்விப்பட்டது உண்மைதானே? ஆமா, மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட கூடாதுதான். அதுக்கு என்ன இப்போ? சம்முவோ நல்ல கல்லு கணக்கா தானே இருக்கான். அவனுக்கு ஒண்ணும் ஆகாது. நீங்க செத்த வாய மூடிக்கிட்டு இருங்க. தண்ணியில ஐஸ போட்டு வச்சா விரதத்தை நிறுத்திடலாம் நினைச்சியாலே கேடு கட்டவன. என்னலே பார்க்க விரும்பையிலே இதுதானே ஆரம்பம். இனிதான் முழு சோதனையே இருக்கே. விரதம் விட்டுட்டேன். அண்ணா எல்லாம் ரெடிண்ணே, விபதி எடுத்துக்க. ஐயா ஒரு நாளைக்கே சமூகத்துக்கு இம்புட்டு நடுங்குதே. 3 நாள்ல சமூகத்தோட சோழியே முடிச்சு போயிடும் போல் இருக்க. சோழிய முடிக்கதான் நான் வந்து நிக்கேன். இந்த சவுந்தர பாண்டி அடுத்தடுத்து நடத்த போற விளையாட்டை பொறுத்திருந்து பாரு. வெற்றிவேல் முருகனுக்கு, செந்தூர் முருகனுக்கு, பழனி ஆண்டவனுக்கு, சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஷ்டரு குதவும் செங்கதிர் வேலோ பாதம் 2 பன்மணி சதங்கை கீதம் பாட கிங்கினியாட மையல் நடனம் செய்யும் மயில் வாகனனா கையில் வந்துட்டாரு. தொக்குப்புல இருங்க. அத்தான் மாத்திரை வாங்கிட்டு வரவா? இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்ல, அதுவே சரியாயிடும். இல்ல விரதம் இருந்து காவடி எடுக்கிறீங்கல்ல, அதனாலதான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிட்டேன். சரி அத்தான். போனுங்க.
ஹலோ இல்ல என்னல கடையை போய் திறந்துட்டியா? அந்த சரக்குலாம் வந்துச்சா? நல்லா வாங்கி வச்சிட்டியா? பாதி மாத்திரை இந்தாட்டி அசுக்கி சாப்பிடு. இம்புட்டா எம்பிட்டு வேணுமோ சாப்பிட்டுட்டு வெயிட்டி. ஏதாவது வேணும்னா கேளு, சாப்பிடு. எப்பா இந்தாப்பா. எசக்கி சொல்லிட்டே கடையில பொருள் எல்லாம் அதுல போட்டிருக்கிற விலைக்கே விக்கணுமால? அடி பாவி, அப்படியெல்லாம் விக்க கூடாது. ஒவ்வொரு பொருளையும் நான் ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருக்கேன்ல, அத பார்த்துதான் காசு வாங்கணும். பாத்தன்டி, இதுலயுமே விலையோட ஸ்டிக்கரே இல்லையே. என்னமோ ஆ ஊ மா அந்த மாதிரி தானே ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கு. அடி பாவி, நம்ம கடையில ஒவ்வொரு விலைக்கும் ஒவ்வொரு ரகசியமான விஷயம் இருக்கு. அழகுமலையான் துணை, அத ஞாபகம் வச்சுக்க முடியுமா? அட ஈஸி தான். அத ஆனாவுக்கு 1, தானாவுக்கு 2, கூனாவுக்கு 3, தூணால இருந்து நயனா வரைக்கும் ஞாபகம் வச்சுப்பியா நீ? ஏட்டி, அப்படி பார்த்தாலும் அழகு மலையான் துணைன்னு எண்ணி பார்த்தா 1ல இருந்து 9 வரைக்கும் தானே நம்பர் வருது. அதுல ஸ்ரீய சேர்த்துக்கணும். ஸ்ரீனா 0, அப்ப ஆ ஸ்ரீன்னு ஸ்டிக்கர் ஒட்டி இருந்தா அதோட விலை என்ன? 10 ரூபா. தூ கூன்னு ஸ்டிக்கர் ஒட்டி இருந்தா 38 ரூபா. இப்போ உனக்கு புரியுதா? அந்த ஸ்டிக்கர்ல இருக்க விலைய தான் நீ வாங்கணும். சரிடி. மைனி, இது பயங்கரமான கோட் வேர்டா இருக்கு. எங்க மைனி இதெல்லாம் கத்துக்கிட்டீங்க? சத்தியமா என்கிட்ட இல்லடா. மாமா, உங்ககிட்ட வந்து யாராச்சும் வியாபாரத்தை பத்தி பேசுவாங்களா? எல்லாம் என் அண்ணன் கிட்ட கத்துக்கிட்டேன் சிவபாலா. அப்போ அத்தாங்கடையில என்ன கோட் வேர்ட் மைனி? இல்ல, அது ரகசியம், வெளியில எல்லாம் சொல்லக்கூடாது. ஏட்டி வீரா, இப்போ உனக்கு புரிஞ்சுதா இல்லையா? நல்லாவே புரிஞ்சுதுடி. இனிமே நான் பாத்துக்கிறேன். சரி, இந்த மாத்திரை ஒவ்வொன்றும் 4 மாத்திரை சாப்பிட்டதுக்கு அப்புறமா அவளுக்கு சரி பரணி. அப்பா, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். மண்டை வாங்கிட்டீங்க, காசு வேணுமா? அவ வாங்கிட்டேன்னா மண்டையிலே கொட்டுவேன். ஃபுல்லா ஈ முக்கிற பண்டம்பா.